ஹலோ. இதோ வந்துட்டு இருங்க மேம், வந்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே மேம், ஓகே. இதோ ஒரு 2 minutes வந்துடுறேன். ஹலோ ஃபேமே, வெல்கம் டு அரியன் vlog. ஸோ நீங்கள் என்ன கொஞ்சம் என்ட்ரி கொடுக்காமல் போகணும் பார்க்குறீங்களா? ரேபிடோ தாங்க ஓட்டுறேன் இன்றைக்கி ஃபஸ்ட்டு. ஸோ ரேபிடோவில் vlog பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அவங்கள பிக் பண்ண தான் போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் டிலே ஆகிடுச்சா, சும்மா போட்டு வச்சேங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி ஒன்றே ஒரு ஆர்டர் வந்துச்சா, கொஞ்சம் கிளம்பி போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வேற ஒன்றும் இல்லை. சரி ஓகே, இன்னும் வந்து ஒரு 400 மீட்டர் தான் இருக்குது. அவங்க போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்ரு தான் இருக்குது அவங்களோட ட்ராப் லொக்கேஷனு. அவங்கள போயிட்டு விட்டு வந்துடலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஒன்று வரும். ஓகே ஃபேமே, அடுத்ததை வீடியோவில் பார்க்கலாமா? கஸ்டமர் வேறு கால் பண்ணிட்டாங்க. இங்கே தான் லெஃப்டில் இருக்காங்க போல், லொக்கேஷன் அதான் நிற்கிறாங்க. பார்த்தாச்சு ஃபேமே. ஃபஸ்ட்டு ஆர்டரே ஒரு அக்கா தான். ஸோ வீடியோ எடுக்க அக்செப்ட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். அவங்கள்ட்ட கேட்டு அவங்க பர்மிஷன் வச்சுட்டு வீடியோ போடலாம், இல்லை வேணாம். உட்காருங்க. போலாமா? ஓகே ஃபேமிலி, கிளம்பியாச்சு. ஃபஸ்ட் ஆர்டரு ஃபேமே. இந்த ரோடு எப்பவுமே ரொம்ப ஒஸ்ட்டாகவே இருக்குதாங்க. அடிக்கடிக்கு இந்த ரோட்டில் வருவோம். நிறைய வீடியோஸ் இருக்கும், லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸில் இந்த ரோட்டில் போட்டிருக்கேன். ஏன்னா ரூம் பக்கத்தில் இருக்கா, ஸோ அதனால் ரொம்ப ஒஸ்ட்டு. சீக்கிரமாக இங்கெல்லாம் ரோடு போட்டால் நல்லாயிருக்கும். இன்னும் நம்ம லொக்கேஷனை ரீச் ஆக வந்து 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஜஸ்ட் 8 minutes காமிக்குது. நிறைய போயிடலாம், வர டைம் ஆகுது. இதில் வந்து ஸ்பீட் லிமிட்லாம் இருக்குல்ல, ஸோ ரொம்ப தான் வேகமாகலாம் போக முடியாது. 60 தானாலே அதை சொல்லிச்சு பாருங்க, ஸ்லோ டவுன் சொல்லுது. அதை பார்த்து 60 தான் அப்போ போயிட்டாலே அந்த லிமிட் காமிச்சிடும். அது லிமிட்டு 60க்கு மேலே போனால் என்ன பைசா பிடிப்பாங்களா என்னான்னு எனக்கு தெரியல. நம்ம வேகமாக போகிறதுனால என்ன பைசா என்ன கம்மியாக கொடுப்பாங்களா? யாருக்காச்சும் தெரிஞ்சால், ரேபிடோவில் எக்ஸ்பீரியன்ஸான அவங்கெல்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. லாஸ்ட்டாக இறங்கும் போது அவங்ககிட்ட கேட்போம், வீடியோ போடலாமா, ஓகேவா? ஸோ அடுத்தவங்க பர்மிஷன் இல்லாமல் வீடியோ எடுத்து போட விடாது. ஸோ அதனால தான் ரீசெண்டாக நம்ம கேட்டுருவோம். அவங்க ஃபேஸாக தான் காமிக்கலாம்.
ரோடு அதெல்லாம் ஓகே, ஒன்றும் இல்லை, அதெல்லாம் போட்டுக்கலாம். இதில் உள்ளே போகலாமா? வீடியோ எடுத்த போடலாமா? வீடியோ இருக்கு. போட வேணான்ட்டா போட மாட்டோம். ஃபேஸ் பிளர் பண்ணிடலாம்ல. ஓகே சார், தேங்க்யூ. அவங்கக்கிட்ட கேட்டேன், அவங்க கவர் ஆகலைன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போனா அவங்க ஃபேஸ் வந்து பிளர் ஆகிட வேண்டியதாங்க. ஏன்னா நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க. நான் மெசேஜ் பண்ணேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க. நான் ஒரு 15 மினிட்ஸ் லேட்டாக தான் போனேன், அவங்கள பிக்கப் பண்ணேன். ஸோ அவங்கள பிக்கப் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி, ப்ரோ கொஞ்சம் டைம் ஆகுது ப்ரோ, சீக்கிரமாக வாங்கினாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சீக்கிரமாக கூப்பிட்டு வந்தாச்சு அவங்கள. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டர் உள்ள ரிட்டர்னில் அதேமாரி நம்ம இருக்கிற ரூம் ஆர்டர் கிடச்சிச்சின்னா ஜாலியாக போயிட்டலாம். நெக்ஸ்ட் ஆர்டர் கிடைக்க இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. மார்னிங் சும்மா போட்டால் ஒரு 10 மினிட்ஸில் ஆன் பண்ண, ஒரு 10 மினிட்ஸில் ஆர்டர் கிடச்சிது ஃபஸ்ட் ஆர்டரு. செகண்ட் ஆர்டருக்கு எவ்வளோ நேரம் காமிக்குன்னு தெரியல. 49.50 ருபீஸ் கூட தரலங்க. 70ல் 20 ருபீஸ் வந்து கமிஷன் பிடிச்சிக்கிறாங்க. அப்பா, ஓகே ஃபேம், இதோட இங்கேருந்து கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸாக இங்கே வெயிட் பண்ணுறேன். ஒரு ஆர்டர் கூட இது வரைக்கும் வரல. ஸோ இங்கேருந்து கிளம்பிடலாம். இங்கே நிற்கிறது வேஸ்ட்டுன்னு தெளிவாக தெரியுது. சீரியஸாக ரொம்ப கஷ்டம்தான் இல்லை, சும்மா வீடியோவில் சொல்லுவாங்க, பார்க்குறவங்க சொல்லுவாங்க 1 டேயில் 2K இல்லை மேக்ஸிமம் 1000 இல்லை 1500 ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசினே இருக்கும்போது வந்துச்சு. இவங்க பிக் பண்ணும், மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. பட் அதனால் ரொம்ப கஷ்டம் இப்போ தெரியுது. சீரியஸாக ஒரு ஆர்டர் கிடைக்க ரொம்ப லேட் ஆகுது. அப்படியே வந்தாலும் அந்த செகண்டாக அதை அட்டன் பண்ணுறதுக்குள்ளே மிஸ் ஆகிடுது வேறையா. இந்த வெயிலில் இந்த ஹெல்மெட் மாட்டிட்டு எப்பவுமே ட்ரைவ் பண்ணுறவங்க மோஸ்ட்லி ஹெல்மெட் போட்டுக்கினே தான் இருக்கணும். தொல்லையாக தாங்க இருக்குது, ரொம்ப கஷ்டம். சீரியஸாக சிம்பிளாக சொல்கிறாங்க, ஈஸியாக உனக்கு என்னப்பா, ஈஸியாக ரேபிடோ ஜொமேட்டோ ஸ்விக்கி ஓட்டுறவங்களெல்லாம் ஈஸியாக சம்பாதிச்சுட்டு போயிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி. அது ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். ரோடுவேஸில் ஒர்க் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு நல்லா தெரியும் ஃபேமஸ். சீரியஸாக பைக்கில் எடுத்துட்டா, பைக்கோ காரோ ஆன் ரோட்டில் யார் எது பண்ணாலும் சீரியஸாக ரிஸ்க்கு தான். ஏன்னா அவங்க டிரைவிங்கில் சரி, இப்போ நம்ம ஒழுங்காக போனாலும் ஆப்போசிட்டில் வரவங்க சில பேர் லூசுத்தனமாக வருவானுங்க. அந்தமாரி வந்தாலும் ஏன் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது எல்லாமே தெரிஞ்சு தான் இந்த இது வந்து கொஞ்சம் அவங்களோட நீடுக்காக ப்ரொஃபஷனாக எடுத்துகிட்டு வராங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் பெரிய நீடு இருக்கவே தான் இது உள்ளாரெலாம் வராங்க. ஸோ அது எவ்வளோ கஷ்டம்னு இப்போ தெரியுது. சீரியஸாக சும்மா சொல்லிடலாம் ஈஸியாக, இவனுக்கு என்னப்பா ஈஸியாக சமாளிக்கிற, ஜாலியாக ட்ரைவ் பண்ணுற போகிறேன்ட்டு. அதெல்லாம் வந்து பார்த்தா தாங்க தெரியும். இந்த ஹெல்மெட் போட்டுட்டு இருக்குது ஒரு ½ hour கூட முழுசாக போடல, அதுக்குள்ளே எனக்கு செட் ஆகுது. ஏன்னா நின்றுட்டு இருக்கேன், நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது. அதை வெயிட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் ஆர்டர் கிடைக்கும் போல். அதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண, நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன். என்னால் எனக்கு சீரியஸாக அதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. அதனால் நான் வேறு லொக்கேஷன் போயிட்டு இருக்கேன். போடுறதுக்குள்ளே ரூம் போகிறதுக்குள்ளே எதெல்லாம் கிடைச்சா அக்செப்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுவேன். இங்கேருந்து என் ரூம் 7 kilometers இருக்குது. இல்லை கிடைக்கலன்னா என் பண்ணிப்பேன். சரி, இது எப்படி இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. இந்த வீடியோ போடுவேன். இதில் கொஞ்சம் எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சா மேபி இதே கண்டினியூ பண்ண கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஒரு 2-3 இன்னும் நல்லா
ஒரு 5 ஹவர்ஸில் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், இல்லை ஒரு ஹாஃப் டேயில் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், அப்புறம் ஃபுல் டே அந்த மாதிரி ஒரு பார்ட் டைமாக ஒரு 3 to 4 ஹவர்ஸ் இல்லை 5 ஹவர்ஸ் ஓட்டினா எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் டே அப்புறம் வந்து அது ஓகே ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஒரு ஹாஃப் டேயில் ஏர்ன்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், அப்புறம் ஃபுல் டே அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ போடுவேன், இதில் கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சா மேபி மற்றது போட வாய்ப்பு இருக்குது. சீரியஸாக எந்த ஒரு ஜாப்புமே எந்த ஒரு இதுவுமே ஈஸியெல்லாம் கிடையாதுங்க. யாரும் அவ்வளோ அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. இந்த ரேபிடோ, சொமேட்டோ, ஸ்விக்கி, ஜெப்டோ, நிறையா பிளிங்கின் நிறையா இருக்குது. இந்த பைக்கு ஆன் ரோட் வேல வந்து ஒர்க் பண்ணுறவங்க நிறையா பசங்க இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து கொஞ்சம் ஈஸியாக சீப்பாக பேசிடுறீங்கல்ல, வாடா விடான்னுறீங்க. டேய் ஏன் லேட்டுனா ஒரு 5 மினிட்ஸ் ஒரு டிராஃபிக்காக இருந்திருக்கலாம், இல்லை அவனுக்கு ஏன்னா ஒரு இதாக இருந்திருக்கும், தண்ணி குடிச்சிருக்கலாம், பசிச்சிருக்கலாம், எதனா ஒன்று இதனால் ஒரு 2 மினிட்ஸ் லேட் ஆகிடும் அப்படின்னா நீங்கள் எல்லாம் லேட்டாக வரீங்க அப்படிங்கிறாங்கல்ல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பேர் தவிர்த்துட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா பைக் எடுத்துகிட்டு வரோம், அது வரோம் அவங்களுக்கு தான் தெரியும் அவன் எந்த எமோஷனல் ஃபீலிங்ஸில் வரானோ. அப்புறம் அது இல்லாமல் அவங்க கரெக்டாக ஓட்டிகிட்டு வரணுங்க ப்ராப்பராக. எந்த இடத்த பள்ளம் எது இருக்கும் எதுவும் தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு 5 மினிட்ஸ் லேட் ஆனால் தப்பு இல்லை, கொஞ்சம் யாரும் கோச்சிக்காமல் திட்டாமல் இருங்க, அது போதும். அது மட்டும் இருந்தால் சரி ஓகே ப்ரோ வந்து எப்படி சொல்கிறாங்க, சாரி ப்ரோ ஒரு 5 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது சொன்னால் கூட திட்டாமல் சரி ஓகே ப்ரோ பரவாயில்ல வாங்க போகலாம் அப்படி இன்னீங்கன்னா வைங்களேன், ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு ஃபீல் ஆகுது அந்த மாதிரி. ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். நிறைய வீடியோஸ்லுமே பார்த்துருக்கேன், திட்டுறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் பாசமாக பேசினா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இதை ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்குன்னு தோணுது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஆமே இவ்வளோ நேரம் வரைக்கும் ஆர்டரே வரல, அப்பா ரொம்ப கஷ்டம்தான் பாருங்க, ஒஸ்ட்டாக இருக்குது. ஆர்டர் வந்தால் தாங்க கொஞ்சம் நம்மளுக்கும் ஒரு மைண்ட் செட் ஆகும், நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் வைங்களேன். இந்த ஒரு ஆர்டரை முடிச்சுட்டு 2வது ஆர்டருக்கே ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணுறேன். சரி வேறு லொக்கேஷனை தேடின்னு போனால் கூட கிடைக்க மாட்டேங்குது. இது வந்து மண்டலூர் டு கண்டி கோவளம் ரூட்டு. இந்த ரூட்டில் நல்ல ஒரு மெக்கானிக் இருந்தால் எனக்கு சஜஷன் பண்ணுங்களேன், கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் ஒரு 2 இடத்த விட்டேன், ஒழுங்காகவே பண்ணலை, வண்டி ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மெக்கானிக் இருந்தால் அந்த லொக்கேஷனோட கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் போயிட்டு கொஞ்சம் வண்டியை ரெடி பண்ணிப்பேன். இந்த இடத்துல இப்போ தான் நான் வந்து ஒரு 3-4 மந்த்தாக இங்கே இருக்கேன், இங்கே ரூம் எடுத்து. ஸோ இந்த இடத்துல எனக்கு மோஸ்ட்லி தெரியல. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நம்ம ஃபேமிலியான நீங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன பெட்ரோல் இல்லையா, இருங்க கேட்போம். போகிற போக்கில் ஒரு 10 பெட்ரோல் இல்லையாண்ணா, என்னாச்சு? சரி சரி இந்த லைனில் இருக்கா, கொஞ்சம் போகணும். உக்காரிங்களா, டோக் பண்ணுறேன். சரி பார்த்துப்போம். ஓகே. நான் கூட பெட்ரோல் இல்லைன்னு, ஏன்னா யாரா ஒருத்தர் நின்னாலே அந்த ஸ்பாட்டில் பெட்ரோல் இல்லைன்னு தானே கேட்குறேன். வந்து லெஃப்ட் சைடில் பெட்ரோல் பங்க் இருக்கு, அப்புறம் என்ன பெட்ரோல் தள்ளிட்டு போக பார்த்தா கிக்கர் வருது, கிக்கர் ஸ்ப்ரிங்கு போயிடுச்சான், ஸ்டார்ட் ஆகலை, உதைக்க முடியல அப்படின்னாரு. சரி உட்காருங்க டோக் பண்ணுறேன் அப்படின்னு. மெக்கானிக் கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னு அந்த ஊரில் ரைட் சைடில் ஒரு தெரிஞ்சதில்ல, அந்த ஊர் உள்ள ஒரு மெக்கானிக் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். சரி நான் போய்க்கிறேன் அப்படின்னாரு. ஓகே அப்புறம் என்ன நம்ம கிளம்பிட்டு ரொம்ப வேர்த்து போய் ரொம்ப இதுவாக வராருங்க. அவர் எங்கேருந்து தள்ளிட்டு வராருன்னு தெரியல. இவ்வளோ தூரம் வரை பாவம் மனுஷன், காலிலேயே அவரை வச்சு செய்யுது கடவுளே. நம்ம சீரியஸாக ஒஸ்ட்டுங்க. 1 hour வெயிட் பண்ணுறேன், இது வரைக்கும் எந்த ஒரு ஆர்டர் வரல. எனக்கு தெரியலையா இல்லை ஒரு வேளை ஒரே இடத்துல பிக்கப் இப்போ ட்ராப் பண்ணுறோம்ல, பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு அதே இடத்த வெயிட் பண்ணணுமா நெக்ஸ்ட் ஆர்டர் வர வரைக்கும், இல்லை மூமெண்ட்டில் இருக்கணுமா எனக்கு தெரியல. நான் கொஞ்ச நேரம் நின்னேன், எனக்கு ஆர்டர் வரலையா, கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ நான் கிளம்பிட்டேன். அந்த இடத்த விட்டு கிட்டத்தட்ட ஒரு 8-9 கிலோமீட்டர் சம்திங் தாண்டி வந்துட்டேன். இது வரைக்கும் ஆர்டர் வரல. நான் ரூமுக்கே போகலான்னு கிளம்பிட்டேங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஒன்று வரும். என்னடா இதை அடிக்கடி சொல்கிறேன், என்ன பண்ணுறதுங்க, இந்த மாதிரி சொன்னால் கூட யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. கொஞ்சம் அப்படியே அந்த கையெடுத்துட்டு போய் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு லைக் போட்டால் நல்லாயிருக்கும். உங்கள் அன்பும் ஆதரவும் இல்லாமல் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது.
ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்ருங்களேன்.